சர்க்கரை வியாதி இருக்கு, கட்டுப்படாத சர்க்கரையா இருக்கு, மாத்திரை வாங்கி போடுறோம், ஓகே. கூட சேர்ந்து ஒரு ஆவாரை கஷாயம், காலையில ஒரு கப் ஆவாரை குடிநீர். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஆவாரையை பற்றி படிக்கிறோம். அவ்வளவு சிறப்பு அந்த ஆவாரை. நல்ல உலர் நிலங்களை இந்த சமயத்துல தான் எல்லா இடத்துலையும் பூத்து குலுங்கி கிடக்கு. அந்த ஆவாரையை பறிச்சு வந்து உலர்த்தி அதை வீட்டில் வச்சிருந்து ஒரு தேநீராக ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு சித்த மருத்துவத்துல. காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னா என்ன அர்த்தம்? காவிரி நீர் இனிப்பு நீர், யூரின்ல வந்து தேனா யூரின் போகுது அப்படின்னா சர்க்கரை பெருக்கெடுத்து ஓடுதுன்னு அர்த்தம் ரத்தத்துல, அதுவும் சரியாகும். கடல் நீர் உப்பு நீர், யூரின் ரொம்ப உப்பா இருக்கு, புரதம் கழிகிறது, ஏற்கனவே டயபெட்டிக் இருந்து டயபெட்டிக்ல இருந்து நியூரோபதிக் நெஃப்ரோபதிக் சேஞ்சஸ் வந்தாச்சு. இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் வராம தடுக்கணும்னா நீங்கள் உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்க. அது ஆங்கில மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ என்ன மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் ஆவாரை டீ காலையில் ஒரு தேநீராக குடிப்போம். காலை தேநீர் வீட்டில் ஒரு 4 டப்பா வச்சுக்கோங்க. ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா, ஒரு நெல்லிக்காய் டப்பா. சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் டீ அவ்வளவு நல்லது, அதனோட சுவையே தனி. நெல்லிக்காய் டீ போட்டு குடிச்சு பாருங்க, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும் அதுல தேன் சேர்க்கிறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும் கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும் போது அந்த நெல்லி தேநீரினுடைய சுவை கிட்ட நிற்க முடியாது, குடிச்சாதான் தெரியும் நமக்கு. ஸோ ஒரு கரிசாலை தேநீர், ஒரு நெல்லி தேநீர், ஒரு ஆவாரை தேநீர், ஒரு இஞ்சி சுக்கு மல்லி காஃபி, ஏதோ ஒன்று காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கு. இல்லை சார் எனக்கு டீ தான் வேணும், குடிங்க. ஆனா டீல தயவு செய்து பாலை ஊத்தாதீங்க. உலகத்திலேயே டீல பால் ஊத்துற ஒரே கூட்டம் நம்ம தான். எப்ப போனாலும் 3 டீ 4 டீன்னு பால் டீயை குடிச்சு அந்த டீக்குரிய பயனே போயிடும். டீனுடைய முழு பயன் வேணும்னா அது பிளாக் டீயா தான் இருக்கணும். பிளாக் டீயோ கிரீன் டீயோ, இல்லைன்னா அதுல கொஞ்சம் சுவையை ஊட்டணும்னா கொஞ்சம் சின்னமான் போட்டுக்கோங்க, கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க, இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க, ஏதாவது போட்டு ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை தேநீராக எடுத்துக்கொள்ளுங்க. காலையில ஃபங்க்ஷனல் பிவரேஜ். அப்புறம் காலை உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம வழக்கமா எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை பொங்கல் பூரி மசால் தோசை வேண்டாம். அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லி எல்லாம் மறந்துடுங்க தயவு செய்து. நம்மளுடைய இட்லி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியில சிகப்பு கலர்ல இட்லி இருக்கட்டும். இட்லி வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார், நீங்க தானே அந்த சோசியல் மீடியா எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமா பேச வராங்க. அப்போ அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் அவன் ஏதோ போன்ல நோண்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்னே தெரியாது, அவன் உலகத்துல நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பையனை இழுத்து பிடிச்சிட்டே இவர் தான்டா நம்ம வீட்டுல தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல, வரகரிசி எல்லாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்பவே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு. அவன் உடனே என்னை அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான், நீங்க தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா? அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்குன நீங்க தானா அப்படின்னா எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு. ஏன்டா டே, அழுக்கு தோசைண்டியடா, அது கம்பு தோசைடா, அது மாப்பிள்ளை சம்பா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு, மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூல்ல படிச்சிருக்கான். இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம், மிக தவறான விஷயம். இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல நல்ல சிகப்பு நிறத்துல இருக்கட்டும், அதுதான் சத்து. உளுந்த தொலியை தீக்காம முழு உளுந்தோட சிகப்பு அரிசியில மாப்பிள்ளை சம்பா அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க, அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தொட்டுக்கொள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிடணும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அப்படி சாப்பிடலாம். மீதி 5 நாள் காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், இல்லை நிறைய காய்கறி துண்டு, நல்ல சாலட் மாதிரி காய்கறி துண்டு, இல்லை காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப்பு. அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல காலையில் நல்ல எனர்ஜி ஃபுட்டா கூட, அவரே டாக்டர், அவர் காலையில் வந்து நல்ல ஒரு கப்பு நிறைய மாதுளம்பழம், ஒரு கனிந்த வாழைப்பழம், அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு 5-6 பாதாம், கொஞ்சம் போல காஞ்ச திராட்சை, இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு பேர் அதுக்கு. நல்ல வாழைப்பழம், கனிந்த வாழைப்பழம்,
மாதுளம்பழம், காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க. வயிறார நிறைஞ்சது. 2 பேரும் அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தோம். ஒரு பசி இல்லை, அவ்வளவு ஒரு கப்பான. அது மாதிரி காலையில் சாப்பிடணும். ஸோ சுண்டல், பழத்துண்டுகள், காய்கறி துண்டு, சூப்பு, இல்லை எக் இருக்கா, நல்லா மெலிந்திருக்கிறா குழந்தை, நல்லா புரோட்டீன் நிறைய வேணுமா, 2 முட்டை, இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர், அப்படி ஏதாவது காலை உணவாக இருக்கணும். நான் இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லி முடிச்சுட்டு ஒருத்தர் இருந்துச்சார், சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னா. ஏன்னா எப்பவுமே இட்லிக்கு பக்கத்தில் இல்லை தோசைக்கு முன்னாட இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போன கூட்டம். அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் காலை உணவு. அப்படி சாப்பிட்டா 11:30க்கு பசிக்கும், 12 மணிக்கு பசிக்கும். பசித்தால் நல்ல உடம்பு. 12 மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிடலாம். உங்களோட பேக், லேப்டாப் பேக் உள்ள ஒரு கொய்யாப்பழமோ ஆப்பிளோ போட்டு கொண்டு போகிறதுல தப்பே இல்லை. எடுத்துட்டு அப்போ ஒரு தேநீர் குடிக்கலாம், இல்லை அப்போ வெயில் நேரமாக இருந்தால் ஒரு கப் மோர் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நம்ம உணவு இருக்கணும். அப்போ அது எப்படி இருக்குன்னா, அது லோ கிளைசிமிக்கா, கிளைசிமிக் லோடு, கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு 2 இருக்கு. கிளைசிமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிக்கிறது, எக்கச்சக்கமா இனிப்பு சுவை இருந்தால் கிளைசிமிக் லோடு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்றது. ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு அவிச்சிட்டு பெசிச்சு சாப்பிட்டீங்கன்னா 25 நிமிஷத்தில் நீங்கள் 100 கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க 90% குளுக்கோஸும் ரத்தத்தில் சேர்ந்துடும். சேர்ந்தா என்ன ஆகுது? சேர்ந்தா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நாளங்கள் எல்லாம் வழிஞ்சு கொண்டே வரும். மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜஸ் அப்படிமா. படு வேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கும் நல்லதில்லை, புற்றுநோய்க்கும் நல்லதில்லை. பெரிய அளவில் புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசிமிக் லோடு உணவுகள் நம்மக்கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிறதுனுடைய காரணம். ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம்னு அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமாக. பரோட்டாக்காரனுக்கு எனக்கு சண்டையா? அதில் இருக்கக்கூடிய மைதா, அந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய அலாக்சான் கணையத்தை அழிக்கக்கூடியது. அதனால தான் படிச்சு சொல்கிறோம் வேண்டாம் வேண்டாம். நமக்கு அவசியம் இல்லாத உணவு, தேவையில்லாத உணவு, ஆனால் அது உள்ளே பூந்துருச்சு. ராத்திரி ஆனால், சனிக்கிழமை ராத்திரி ஆனால் போய் ஒரு 10 பரோட்டா வாங்கிட்டு அடித்து ஒதுக்கி அதில் நல்ல சிக்கன் குருமா ஊற்றி, இல்லைன்னா அதில் ஒரு இதை போட்டு அப்படி தான் சாப்பிட்றோம். எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள் அது உருவாக்குதுன்னு தெரியாமல் அதை எடுத்துக்கொண்டே இருக்கு. நண்பர்களை நாம் வீட்டிலேருந்து விலகி ஆரோக்கியமான காலை உணவு நம்மக்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்றோமா, சிறுதானிய உணவு ஒன்று இருக்கட்டும். வாரத்துக்கு 2 நாள் வரகரிசி, 2 நாள் கம்பஞ்சோறு, 2 நாள் மாப்பிள்ளை சம்பா, 2 நாளைக்கு வெள்ளைச்சோறு சாப்பிட்டுக்குவோம். சோறு கொஞ்சமாக இருக்கட்டும். சோறு போட்டுட்டு இவ்வளோ ஆனால் மலை மாதிரி குமிச்சு அது மேலே குழம்பு அப்படி ஊற்றி உருட்டி சாப்பிட்ட காலம்லாம் வேண்டாம். அது சில இதில் வீட்டுக்கு இப்போ கொங்கு வீட்டிலலாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சோறோட எதிர்ச்சா ஏங்க மறுசோறு வாங்கலை அப்படின்னு பதறிட்டு வராங்க. மறுசோறு வாங்கலைன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்போம். ஒரு தடவை போட்டால் போதும், திரும்ப சோறு போடாதீங்க. அதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறைய சொல்றது, இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அதை இன்னைக்கு மீட்டிங் முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு 3 தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருங்க. இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். பாளமாக சோறு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சுகர் வந்ததுக்கு அதுதான் காரணம். தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறையா வச்சு, நிறைய கீரை, நிறைய காய், இல்லை மீன் சாப்பிட்டோன்னா மீன் துண்டு, கோழி சாப்பிட்டா கோழி துண்டு, சோறு குறைவாகத்தான் இருக்கு. இப்படி நம்ம உணவை ரொம்ப குறைத்து மதிய உணவில் இப்படி எடுத்துக்கணும். இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு உணவு 5:30 6 மணிக்கு நம்ம உணவை முடிச்சிடும். நம்ம 10 மணி வரைக்கும் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம், இருக்கட்டும். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3-4 மணி நேரம் வேலை செய்யலாம். அந்த 6 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு எளிய உணவாக கோதுமை ரவை கிச்சடி சாப்பிடலாம், இல்லைன்னா சிறுதானியத்தில் தோசை சாப்பிடலாம், இல்லை ஒரு சப்பாத்தியே எடுத்துக்கிறான்னு சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்வதற்கு ரைத்தா மாதிரி சாப்பிடணும். நல்லா வெங்காயத்தை தயிரில் போட்டு சாப்பிடலாம், இல்லை தால் மாதிரி பயிர்களை வேக வச்சு தால் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இரவு ஒருபோது இட்லி தோசை வேண்டாம், வெள்ளை ரவை வேண்டாம். இரவு சாப்பிட்றது ரொம்ப அளவு குறைவாக இருக்கணும். சர்க்கரையை வேகமாக உடலில் ஏற்றக்கூடாது. இப்படியான உணவு திட்டம் நம்மக்கிட்ட இருந்தால் குறைந்தபட்சம் நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை கூடாமல் இருக்கும்.